ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது சாட்டர்டே ஈவினிங். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்த ஒரு பொருள் வந்து இன்றைக்கி வெற்றிகரமாக டெலிவரி கொடுத்துட்டாங்க. ஷூ ஸ்டாண்டு தான், ஃப்ளிப்கார்ட்டில் தான் போட்டிருந்தேன். 1300 ப்ரைஸு. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதனோட லிங்க் வைக்கிறேன், தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்தது. என்ன ஒன்றுனா டெலிவரி மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸுக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த ஷூ வைக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. செப்பல்லாம் வந்து ஓரளவு வெளியே வச்சிடுறோம் செப்பல் ஸ்டாண்டில். இந்த ஷூ உள்ள என்ன ஆகுதுன்னா குழவி போய் கூடு கட்டிடுது. அதுக்காகவே இந்த ஷூ ஸ்டாண்டு ஆர்டர் போட்டு வாங்கினேன். சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. வெளியே வைக்கலான்னு பார்த்தா இது வந்து டோர் வந்து ஓப்பன் க்ளோஸு. உள்ளே போயிட்டு பாம்பு ஏதாச்சும் உள்ளே போய் படுத்துட்டா தெரியாது, அதனால் பயந்துட்டு நான் உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். எப்படி அசம்பிள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க, அதிலே டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு அசம்பிள் பண்ணிடலாம். நானாக பண்ணியிருந்தா கூட ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணியிருப்பேன். என் பையன் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆக்கிட்டான். அதுக்குள்ளே டிஃபன் செய்ய லேட் ஆகிடுச்சு. வந்து நைட்டு டின்னருக்கு வந்து கிச்சடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருந்தேன். என் பொண்ணு வந்து 7 நாளும் 3 வேளையும் இட்லியே கொடுத்தா கூட சலிக்காமல் சாப்பிடுவா போல இருக்குது. ஆனால் இந்த கிச்சடி, இந்த மாதிரி சேமியா உப்புமா, ரவை உப்புமா இதெல்லாம் செய்யணும்னு சொன்னாலே மூஞ்சி வந்து அப்படியே மாறிடுது. இந்த மாதிரி அவளுக்கு பிடிக்காத ஐட்டம்ஸ்லாம் பண்ணோன்னு வச்சுங்க, ஒரே போட எனக்கு பசியே இல்லை, பால் மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமலே படுத்துருவா.